மதிமுக இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது என்பதை காட்டுவதற்காக பணத்தை செலவு செய்து மதுவுக்கு எதிராக வைகோ நடைப்பயணம் செல்வதாக மல்லை சத்யா விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைகோவின் உறவினர் நடத்தும் மதுபான ஆலையில் வைகோ குடும்பத்திற்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வளவு நாள் பேசாத தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுது மதுவுக்கு எதிராக பேசுகிறார் என்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு எதிராக இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார் என்கின்ற ஒரு தோரணம் நிச்சயமாக உருவாகும். பத்திரிகைகள் இது குறித்து விவாதிக்கும். எனவே இது குறித்து நேரடியாக தலைவர் வைகோ அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து இந்த மது குறித்து ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் என்று கூட கோரிக்கை வைத்திருக்கலாம். ஏன் நடைபயணம் போகிறார் என்று சொன்னால், கரைந்து காணாமல் போயிருக்கின்ற மதிமுக இருக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுவதற்காக நடைபயணத்தை தான் இப்பொழுது பணத்தை செலவு செய்து நடத்துகிறார் என்பது நாங்கள் எங்களுடைய பார்வையில் பார்க்கிறோம். அது இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அந்த கம்பெனியை நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க. இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள் அவங்ககிட்ட தான் இருக்குது. அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது. அதனால்தான் இப்போ என் பொருட்டு இப்போ நீங்கள் கேட்டீங்களே அரசியல் நடத்துறதுக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி, அவர் காஞ்சிபுரம், நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 250 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்குது. ஹிரானந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, பெரிய நட்சத்திர வெடி, ஏறக்குறைய அது ஒரு 5 கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து 3வது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை, 10 கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு 1.5 கோடி ரூபா. அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள், 10 கிரவுண்டு 15 கோடி ரூபாயில் 5 கோடி ரூபாய்க்கு பெருமானத்தில் ஒரு அரண்மனை கட்டியிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவன் என்று சொன்னால் அவருடைய கதவுகள், வீட்டின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கணும்னாரு. ஆனால் அவருடைய வீட்டை இப்போ போய் பாருங்கள், சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த 10 ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போடு செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்குது. யாரும் அழைக்கலை, ஏன்னா அது வெளியே செய்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக. எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அது குறித்து காலம் வரும், பேசுவதற்கு நிறைய இருக்குது.